விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் துலாம் ராசி அல்லது விருச்சிக ராசி எதில் வேணாலும் பிறந்திருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த ப்ராஃபிட்டு சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் இருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்சியலாக இந்த மாதம் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வரும். குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும், இந்த மாதத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒருவேளை முன்னோடைய சொத்து இல்லாதவர்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது. எதுவும் இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் வரும். குறிப்பாக பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டியோ, அரியர்ஸோ, இன்சூரன்ஸ் பணமோ, டிவிடெண்டோ வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த பணங்களும் தவணை முறையில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இல்லை. ஸோ பார்க்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் வேலையில் நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய கன்சர்னில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிலாம் விட்டுருங்க. யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சுப்பீரியாக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், யாருமே நம்மளை கண்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப குறைவு. எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். எதுவும் உண்மை இல்லை, பொறுமையாக நிதானமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா குறையும். பட் அதே சமயத்தில் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஏதாவது பெருசாக நோய் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா லாபம் வர்றதுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் இந்த மாதம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கு, அவர்களை விட்டு நீங்கள் பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் அமையும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதை மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இருந்தால் அந்த பணங்கள் வரும். இந்த மாதம் புதிய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு லவ் மறுபடியும் சேர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், சிந்தனைகளை கிரகங்கள் நமக்கு உருவாக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு கிரக ரீதியாக இல்லை. ஆக நம்ம லாப நோக்கத்துக்காக தான் எல்லா விஷயம் பண்ணுறோம். அந்த லாபம் கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் லோன் வாங்குறதுல நிறைய தடைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அது கிடைக்காததில் சிரமங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய கரியரில் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அந்த திருப்தியற்ற மனநிலையை மாற்றுங்க.
கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கான சோர்ஸஸ் தான் நிறையா இருக்குது. நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லோரும் அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதனால் இது மாதிரி விஷயங்களில் கவனம். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சமயத்தில் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. லேபர்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சேல்ஸுக்கு தந்த ப்ராஃபிட் நார்மலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நீண்ட தூர ஜேர்னி போகிறதுல கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்குது. அதனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதம் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருங்க. எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் விட்டதை பிடிக்கணும். பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், கிரிப்டோவில் இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். எதுவுமே இந்த மாதம் ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. அதனால் எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் பொறுமை, நிதானமாக இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடுற மாதிரி ஒரு தோற்றம். அதனால் அடக்கி வாசிங்க, கூடுற மாதிரி இருக்குது. ஆனாலும் அவ்வளவு சிறப்பாக ஒரு பக்கம் இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நமக்கு தேவையற்ற மனவருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது அத்தனைக்குமே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ப்ராஃபிட் இல்லை. மேரிட்டல் லைஃப்பில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது பின்னாடி மேரேஜில் முடியும். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். வேலையில் எஃபர்ட் கொடுங்க. யாரையும் பேஸ் பண்ணி இருக்காதீங்க. எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். யாருமே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. அதனால் வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ வேலை தேடுறவங்க வேலை கிடைக்கலன்னா பொறுமையாக இருங்க. வேலையில் இருக்கிறவங்களுமே எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். பிஸ்னஸ்லேயுமே பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா சுமாராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கூடும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப முக்கியம்.